ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எதிர்காலம் என்பது என்ன தெரியுமா? என்னை பொறுத்தமட்டில் எதிர்காலம் என்பது முக்காலங்களில் ஒன்று என்று மட்டுமல்ல. உன்னை ஏளனமாக பேசினார்களே, அவர்கள் முன் உனது செயலால் உன்னை நீயே நிரூபிக்க கடவுள் பரிசளிக்கும் பொற்காலம்தான் இந்த எதிர்காலமானது. உனது எதிர்காலத்தை என் பொறுப்பில் விட்டுவிடு. அதை பற்றிய கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம். உன்னால் தனியாக உன் கர்ம வினையோடு போராட முடியாது. நீ அகங்காரமாய் என்னை மீறி செயல்படுவதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. மேன்மேலும் துன்பங்கள் தான் அதிகரிக்கும். விட்டுவிடு அதனை என் பொறுப்பில். உன் பொருட்கள், உன் கையிருப்பு பணம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று புலம்புகிறாய். ஆம், எல்லாம் முடிந்துவிட்டதுதான். உன் கர்மங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டதுதான். அதனால்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலுமாய் இனி ஒவ்வொன்றாக புதிதாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகின்றது. உன் குலதெய்வமானது உன்னோடு இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க முடிவு செய்துவிட்டது. உன் குலதெய்வத்திற்கும் உன் தாயான உன் தகப்பனான உன்னுடைய பிரியமான சாயப்பாவிற்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இன்னும் ஓரிரு நாட்கள்தான். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டத்திற்கும் கை மேல் பலன் கிடைக்கப் போகின்றது. வரும் வாரம் நீ ஆசைப்பட்டு வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. நான் உன் ஆறுதலுக்காக எதையுமே சொல்லவில்லை. உனக்கு நான் தரும் சத்திய வாக்காகும். நடக்கப் போவதை தான் நான் என்றுமே சொல்வேனே ஒழிய என்றுமே பொய் உரைக்க மாட்டேன். பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கும் இல்லை. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் என்னை பொறுத்தமட்டில் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். உன்னுடைய நியாயமான அந்த ஆசைக்கு உட்பட்டதுதான். அதனால் நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும். அதுவும் ஓரிரு நாட்களில். எதை நினைத்தும் நீ கலங்கும்போது என்னிடமிருந்து நீ விலகுகின்றாய் என்று அர்த்தமாகும். அதனால் எதை நினைத்தும் கலங்காதே, சந்தோஷமாக இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என் சாய் இருக்கிறார் என்னோடு என்று தைரியமாக சொல். எந்த கொம்பனாலும் இனி உன்னை ஒன்றுமே செய்துவிட முடியாது. என்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடித்து தர முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. இனி நீ பயப்படும் அளவிற்கு எதுவுமே உன் வாழ்வில் நடக்கப் போவதில்லை. உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பில்தான் நீயும் உன்னுடைய குடும்பமும் வாழப்போகின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான விஷயம் தெரியுமா? குலதெய்வத்தின் பாதுகாப்பு கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. எல்லோருக்கும் குலதெய்வத்தின் பார்வை மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீயோ, உன் குடும்பமோ உன் குலதெய்வத்தின் மடியிலேயே அமர்ந்து வாழப்போகின்றீர்கள். இந்த ஆசீர்வாதம் கிடைக்க நீ எத்தனை நாள் நீ தவம் கிடந்தாய். இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் உன் குலதெய்வத்தின் பொறுப்பில் விட்டுவிடு. எல்லா கடன் பிரச்சனைகளையும் உன் குலதெய்வத்தின் பாதத்தில் விட்டுவிடு. இனிமேல் அது உன்னை பார்த்து கொள்ளும். யாராவது ஒரு உயிரையாவது உனது குடும்பத்தினிலிருந்து பலி வாங்கியே தீர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது பார், ஒரு தீய சக்தியானது. அதனை நினைத்து நீ கண்கலங்க வேண்டாம். நீயே அதனை உணர்ந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன். எது நடந்தாலும் பயப்படாதே. சாய் இருக்கையில் எதை நினைத்தும் நீ கண்கலங்க கூடாது. இன்னும் ஓரிரு நாட்களில் எல்லாமே மாறப்போகின்றது. நீயே நடக்கப் போகும் அதிசயத்தை பார். அப்பொழுது உனக்கே தெரிய வரும் எவ்வளவு பெரிய மகா சக்தியானது உன்னுடன் இருக்கின்றது என்று. உன் சாய் நடத்தப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே பிரமிப்பு அடையப் போகின்றாய். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் இவரிடம் அப்படி என்னதான் இருக்கின்றது கொடுப்பதற்கு என்று உன்னை ஏளனமாக பேசினார்கள் அல்லவா? இனி அனைத்து பேருமே உனது வாழ்வை பார்த்து வாயடத்து போக போகின்றார்கள். உன்னை ஒரு உயர்ந்த நிலையில்தான்
வைத்திருக்கப் போகின்றேனே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை யாரும் கீழ்த்தனமாக நடத்த அனுமதிக்கவே மாட்டேன். நீயும் அதனை அனுமதிக்க கூடாது. அது உனது தன்மானத்திற்கு இழுக்கான செயலாகும். அப்படி யாராவது உனது தன்மானத்திற்கு இழுக்கான ஒரு செயலை செய்யும் பொழுது நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல வேண்டும். அவர்களிடம் எதுவுமே பேசாமல் செல்ல வேண்டும். அப்படி பேசினால் என்னால் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க முடியாது. கடந்த காலத்தில் ஏதேதோ சம்பவங்கள் நடந்துவிட்டது. அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவே நானும் பலவாறு போராடினேன். உன்னை நீயே அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வர எத்தனை நாள் போராட்டங்கள், எத்தனை வருடம் போராட்டங்கள், ஓரிரு வருடங்களா, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதல்லவா? இந்த திருவோண நன்னாளில் எம்பெருமானின் அருளால் இன்னும் சில மணி நேரத்தில் உன் வாழ்வை மாற்றப்போகும் அளவிற்கு ஒரு பேரதிசயமானது உனது வாழ்வினில் நடக்கப் போகின்றது. நீயும் உனது குடும்பமும் சந்தோஷம் அடைவீர்கள். நானும் உங்களின் சந்தோஷமான முகத்தை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது. இனி என்றென்றுமே உனது வாழ்வினில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.